भाई और बहनों, नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने उसके पहले कई आतंकवादी हमले हुए, इससे भी बड़े हमले हुए, मगर कोई जवाब नहीं दिया जाता था। 14 में मोदी जी प्रधानमंत्री बनने के बाद उरी, पुलवामा और अब पहलगाम हुआ। हमने सर्जिकल स्ट्राइक, एयर स्ट्राइक और सिंदूर ऑपरेशन कर कर आतंकवादियों को करारा जवाब देने का काम किया है। இதற்கு முன்னர் கூட அந்த தீவிரவாதிகள் எல்லாம் தங்கள் கைவரிசையை காட்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்போது எல்லாம் இத்தகைய வீர தீரமான செயல்பாட்டை எல்லாம் முந்தைய அரசுகள் வெளிப்படுத்தவில்லை. ஆனா பூரி ஆகட்டும், புல்வாமா ஆகட்டும், தற்போது நடந்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் ஆகட்டும், நமது முப்படைகளும் ஒன்று திரண்டு இந்தியாவின் வீரத்தையும் தீரத்தையும் திறமையையும் நிரூபித்திருக்கிறது. पाकिस्तान के अंदर 100 किलोमीटर अंदर जाकर आतंकवादियों के हेडक्वार्टर को जमीन दोस्त करने का काम हमारी वीर सेना ने किया है. பாகிஸ்தான்ல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடத்துல எல்லாம் 100 கிலோமீட்டர் அவங்க எல்லைக்குள்ள பறந்து சென்று தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி அவர்கள் இருப்பிடத்தை மண்ணோடு மண்ணாக்கியது நமது ராணுவம். और मित्रों, मोदी जी के समय में ही रक्षा उत्पादन में देश आत्मनिर्भर बनने जा रहा है. மோடி அவர்களின் ஆட்சியிலே எல்லா முன்னேற்றங்களும் எப்படி இருக்கிறதோ அதுபோல ராணுவத்திலும் கூட ஆத்ம நிர்பர் என்று சொல்லக்கூடிய தன்னிறைவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம். और जब रक्षा क्षेत्र में आत्मनिर्भरता की बात करते हैं तो पूरे देश का युवा कावेरी इंजन का नाम बड़े गर्व के साथ लेता है. ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியை பற்றி எல்லாம் நாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்தியாவின் வான்வெளி சாதனையை பற்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் காவிரி என்ஜின் என்ற சொல்லை இப்போது உச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். और हमारे देश में बने मिसाइल्सों ने जब पाकिस्तान की एयर डिफेंस सिस्टम और उनके वायुसेना के अड्डे को तहस नहस किया, पूरी दुनिया आश्चर्यचकित होकर उसके देख रही. பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நம் மீது வீச தொடங்கிய போது இந்தியாவின் வான்வெளி வல்லமை உலக நாடுகளுக்கெல்லாம் நிரூபிக்கப்பட்டது. அத்தனையையும் அடித்து தூள் தூளாக ஆக்கியது நம் இந்திய ராணுவம். भाई और बहनों, मोदी जी ने स्पष्ट कहा है कि ऑपरेशन सिंदूर समाप्त नहीं हुआ है. आगे पर भी अगर कोई गोली चलाएगा तो उसका जवाब गोले से दिया जाएगा. மோடி அவர்கள் சொல்கிறார்கள், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலங்க, மறுபடி தீவிரவாதிகள் வாலாட்டினால் அவர்கள் இடத்திற்குள் புகுந்து வீடு புகுந்து தாக்கி அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவூட்டுகிறேன். भाई और बहनों, 2024 का साल भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं के लिए एक मील का पत्थर है, माइलस्टोन है. மக்களே, இப்ப வரக்கூடிய 26ஆம் ஆண்டு தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் மிக மிக முக்கியமான உயிர்ப்பான அவசியமான ஒரு களமாகும். 2024 में ही मोदी जी तीसरी बार इस देश के प्रधानमंत्री बने हैं, लगातार तीसरी बार. அதே போல 2024ஆம் ஆண்டும் நமக்கெல்லாம் மிக முக்கியமானது. அப்போதுதான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். और 2024 में ही ओडिशा में पहली बार पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनी. 2024 தான் ஒரிசா மாநிலத்தில்
முழு பலத்தோட முழு மெஜாரிட்டியோட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அங்கு அமைந்தது. हरियाणा में लगातार तीसरी बार सरकार बनी. ஹரியானாலையும் அதே போல மிகப்பெரிய வெற்றியை அங்கு மூன்றாவது முறையாக பதிவு செய்யப்பட்டது. और महाराष्ट्र में अब तक की सबसे बड़ी विजय बनाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல மகாராஷ்டிராவிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கிறது. और 2025 में 27 साल के बाद दिल्ली में केजरीवाल जी को हटाकर भारतीय जनता पार्टी की सरकार बनी. அதே போல 2025 ஆண்டு மிகப்பெரிய சாதனை செய்யப்பட்டது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆட்சி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. और 2025 में दिल्ली में सरकार बनी, 26 में तमिलनाडु की बारी है. 25 டெல்லியில எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே போல நண்பர்களை 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கண்டிப்பாக மலரப் போகிறது. और मेरी बात कान खोलकर गांठ बांध लेना, कान खोलकर सुन लेना और याद कर कर घर में जाना. 2026 में तमिलनाडु और बंगाल में भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने जा रही है. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க காதுகளை திறந்து வைத்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2026 ஆண்டில் நடைபெறப் போகும் தேர்தலில் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, ये तमिलनाडु की डीएमके सरकार ने भ्रष्टाचार की सारी हदें पार कर दी है. இங்க ஆட்சியில் இருக்கிற திமுக ஊழல் 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 என்று ஊழலில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறது. मोदी जी ने गरीब तमिल नागरिकों के लिए भेजा 450 करोड़ रुपया का पोषण का किट. उन्होंने एक कंपनी को देकर बहुत बड़ा घपला किया और गरीबों के पेट पर लात मारने का काम किया है. இந்த திமுகவின் ஆட்சி மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட மக்களின் நலனுக்காக செலவிடாமல் அந்த பணத்தை எல்லாம் மடைமாற்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காமல் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4600 करोड़ रुपए का रेती का खनन का घोटाला किया. आज तमिलनाडु का गरीब से गरीब आदमी एक कमरा भी ज्यादा बनाना है तो महंगी रेत खरीदकर डीएमके पार्टी की तिजोरी में पैसा जाता है. இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில் அவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைக்காத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். और मित्रों, टास्मैक घोटाला 39,000 करोड़ का घोटाला हुआ. 39,775 करोड़. ये 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं. 2 नए कमरे बनाए. 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से ये तमिलनाडु सरकार चाव कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய்
मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता। அதாவது டாஸ்மாகில 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ये तमिलनाडु सरकार 100% 100% फेल्योर गवर्नमेंट है। இந்த தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சி அளிக்கிறது. अब चुनाव में जा रहे हैं, अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं। திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல 10% கூட நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 90% நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். स्टालिन साहब, हिम्मत है तो घोषणा पत्र निकालकर हिसाब किताब दीजिए, कितने वादे पूरे किए। உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று.